தொழுகைதான் இந்த மார்க்கத்தின் தூண். ஃபமன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன். யார் இந்த தொழுகையை நிலைநாட்டினானோ அவன் மார்க்கத்தை நிலைநாட்டியவன். உங்கள் இயக்கங்களின் கொடிகளை நட்டுவிட்டால் நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டியதாக நினைத்து விடாதீர்கள். உங்கள் கட்சிகளின் கொடிகளை நட்டுவிட்டால் நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டி விட்டதாக நினைத்து விடாதீர்கள். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். தொழுகைதான் இந்த மார்க்கத்தின் தூண். ஃபமன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன். யார் இந்த தொழுகையை நிலைநிறுத்தினானோ அவன் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தியவன் ஆவான். அவன்தான் இந்த மார்க்கத்தை கட்டியமைத்தவன் போலாவான். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் ஃபமன் தரகஹா ஃபகத் ஹதமத்தீன். அடுத்து வர வார்த்தை தான் ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தை. யார் தொழுகையை நிலைநிறுத்தினாரோ அவர் இஸ்லாத்தை நிலைநிறுத்தியவர் மாதிரி ஆவார். ஓகே, ரைட் பாயிண்ட். இப்படி படுத்திருக்கிற இஸ்லாம இப்படி நிலைநிறுத்தியவர் மாதிரி ஆவார் வச்சுக்குவோம். யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் இஸ்லாத்தை ஒண்ணும் செய்யாம அப்படியே விட்டுட்டாருன்னு அர்த்தம் வரணும். கேட்கிற லாஜிக் புரியுதா? நானு இஸ்லாம் எப்படி இருக்கு? யார் தொழுகையை நிலைநிறுத்தினாரோ அவர் இஸ்லாத்தை நிலைநிறுத்தின மாதிரி, யார் தொழுகையை விட்டுட்டாரோ அவர் இஸ்லாத்தை நிலைநிறுத்தாமல் விட்டு விட்டாருன்னு சொல்லியிருக்கணும். அப்படி அல்ல. யார் 10 ரூபாய் எடுத்தாரோ அவர் 10 ரூபாய் எடுத்த மாதிரி, யார் எடுக்கலையோ அவர் எடுக்காத மாதிரி தானே. இங்க அப்படி வரல. நீ நிலைநிறுத்தினால் இஸ்லாத்தையே நிலைநிறுத்தி அந்தஸ்தை உனக்கு கொடுப்பேன், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தி அந்தஸ்தை உனக்கு கொடுப்பேன். நீ தொழுகையை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் வேஷம் போட்டுக்கொண்டு இந்த தொழுகையை பாலடித்தால் நீ மார்க்கத்தை இடித்து உடைத்த பாவிக்கு சமம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஃபமன் தரகஹா ஃபகத் ஹதமத்தீன். நீ இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்தியவன், நீ இந்த இஸ்லாத்தை அடித்துடைத்தவன், நீ இந்த இஸ்லாத்தை மானபங்கப்படுத்தியவன், நீ இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்திய குற்றவாளி என்றார்கள் அல்லாஹ்வுடைய